विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेयोपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ द्वाविंशः कण्ठः विनर्दितां नो वृणे पशव्यं विद्यग्नेः उद्गीतः अनिरुक्तः प्रजापतेः निरुक्तः सोमस्य मृदु श्लक्ष्णं वायोः श्लक्ष्णं बलवत् इन्द्रस्य क्रौञ्चं बृहस्पतेः अपध्वान्तं वरुणस्य तान् सर्वानेव उपासेवेत वारुणं तु एतद्वर्जयेत्। இது வரைக்கும் சாமத்தினுடைய ஆலம்பன உபாசனைகள், முதல்ல உத்கீதோபாசனை, உத்கீதோபாசனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம சப்தங்கள்ல உபாசனை, அதுக்கப்புறமாக ஒவ்வொரு சாமமும் ஒவ்வொரு பெயருடைய சாமத்தை எடுத்து அந்த சாமம் எதோடு பின்னி இருக்குன்னு சப்தவித சாமம், பஞ்சவித சாமோபாசனை, அப்புறம் பஞ்சவித சாமத்துல நாமவத்தா இருக்கக்கூடிய சாமங்களுடைய உபாசனை, அப்புறம் சர்வசாமோபாசனை, இது அத்தனையும் ஆயிடுச்சு. இப்போ சாமத்தினுடைய விசேஷம் என்னன்னா கானம். கானத்துல ஒரு விதமான துவனி நமக்கு கேட்கறது. சாமகானம் பண்ணும் பொழுது வெவ்வேறு விதமான துவனி சேர்ந்ததுதான சாமகானம். அந்த துவனிகளுடைய விசேஷம், எந்த துவனி எந்த தேவதையை உத்தேசிச்சிருக்கு என்பதற்கான ஒரு வழிய அதை தியானி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை மனசுல வச்சுண்டு உபாசி கானம் பண்ணு, அதை ரெக்கக்னைஸ் பண்ணி கானம் பண்ணுன்னு சொல்றதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி சாமகானத்தினுடைய கானத்தன்மை, இது வரைக்கும் சாமத்தினுடைய பெயர், சாமத்தினுடைய பகுதி, இதை வச்சு உபாசிச்சுது.
இப்ப ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, அந்த கான துவனி இருக்கே, அந்த துவனியினுடைய தன்மையை அறிந்து அத தேவதா சம்பந்தத்தோடு பார் அப்படின்னு அந்த டோட்டலி டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட். இங்க பியூர்லி அபவுட் சவுண்ட், அர்த்தமோ இருக்கோ அத பத்தி இல்ல. இப்போ வினர்த்தி சாம்னஹா விருணே பசுவ்யம் இது அக்னேஹே. வினர்த்தி நர்தஹா, நர்தஹானா ஒரு ஹை டோன், ஹை பிச். விசிஷ்டஹா நர்தஹா, ஒரு பர்டிகுலர் ஹை பிச்சில் ஒரு ஸ்வர விசேஷமா பாடுறதுக்கு பாஷிகாரர் ரிஷபகூஜித சமஹான்னு சொல்றார். ஒரு ரிஷபம் புல் கத்தித்துனா எப்படி கத்தும் ஆக்ஸ், அந்த அளவு பான்னு கத்துமே. அந்த மாதிரி உயர்வான சவுண்ட், ஹை பிச்சு டோன்ல பாடக்கூடியது வினர்தி. நர்தஹா, வினர்தஹா, வினர்தி. அப்படி பாடக்கூடிய சாமத்தை பசவ்யம் இது அக்னேஹே, பசுக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக அக்னி தேவதையினுடையதாகவும் அதை பாட வேண்டும், எண்ணி பாட வேண்டும். வினர்தி சாம்னா, சாமவேதத்துல கானம் பண்ணும் பொழுது எந்தெந்த இடத்தெல்லாம் ஹைபிச் எந்த டோன் வருதோ அத அக்னிக்காக அப்படின்னு, எல்லா பசுக்களினுடைய நன்மை கொடுப்பதற்காகவும் அக்னியை உத்தேசித்தும் இருப்பதாக. வெறும் சப்தத்தை வச்சு இருக்கு என்னவா வேணா இருக்கலாம், அர்த்தம் என்னவா வேணா இருக்கலாம், அது எந்த சாமமாவும் இருக்கலாம். காயத்ர சாமமா இருக்கலாம், ரதந்திர சாமமா இருக்கலாம். எந்த சாமமா இருந்தாலும் அந்த இடத்துல வரக்கூடிய டோன் பிச் ஹையா இருக்கும் பொழுது அது அக்னிக்கும் பசுக்களுக்காகவும் என்பதாக கானம் பண்ண வேண்டியது. அடுத்தது அனிருக்தஹா. அனிருக்தஹா சரியாக ஒரு கிளாசிஃபை பண்ண முடிய, நிருக்தம்னா கிளாசிபிகேஷன். அனிருக்தஹா அன்கேட்டகரைசபிள் அப்படின்னு இருக்கும் பொழுது சோமஸ் பிரஜாபதேஹே, அது பிரஜாபதியை உத்தேசித்து அப்படின்னு. அடுத்தது நிருக்தா சோமஸ்ய, ஸ்பஷ்டமாக இருந்ததுன்னா அந்த டோன், ஒரு அன்கிளியரா இருந்ததுன்னா அது பிரஜாபதிக்கும், கிளியராக இருக்கும் பொழுது அது சோமனுக்கும். அதாவது இதுவெல்லாம் ஒவ்வொரு விதமான கிளாசிபிகேஷன் துவனியினுடைய. உயர்வான துவனி, கிளியர் அன்கிளியர். கிளியர் அன்கிளியர் நமக்கே தெரியும். இப்போ சங்கீதத்துல பாடும் பொழுது சில இடத்துல கிளாரிட்டி இருக்கும், மியூசிக்ல சில இடத்துல கிளாரிட்டியா இருக்காது. ஒரு மாதிரி இப்படிதான் இருக்கு, ஒரு ராகம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா சாமத்திலையும் நம்ம கேட்போம், சில இடம் ஒண்ணுமே என்ன டியூனுன்னே ஒழுங்கா புரியாது, ஒரு மாதிரி வேகா இருக்கும். அதுதான் அனிருக்தகான்னு சொல்றார். அது பிரஜாபதிக்கு. ஸ்பஷ்டமாக இருந்து நிருக்தமாக இருந்ததுன்னா அது சோமஸ்ய, சோமதேவனுக்கு. அப்புறம் ரொம்ப சவுண்டு கம்மியா இருந்து மிருதுவா இருந்ததுன்னா, மிருதுவா இருந்ததுன்னா வாயோஹோ, வாயு தேவனுக்காக அப்படின்னு அதை நம்ம கிரகிச்சுக்கணும். ஸ்லக்ஷ்ணம் பலவத்து இந்திரஸ்ய, ரொம்ப அதிக பிரயத்தனத்தோடு நம்ம கானம் பண்ணும் பொழுது அது இந்திரனுக்கு. ஸ்லக்ஷ்ணம்னா ஸ்மூத்தா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்மூத்தா இருந்து மிருதுவா இருந்ததுன்னா வாயுக்கு, ஸ்மூத்தா இருந்து பலவானா இருந்ததுன்னா அது இந்திரனுக்கு அப்படின்னு. கிரௌஞ்சம் பிருகஸ்பதேஹே, கிரௌஞ்ச பக்ஷி மாதிரி ஒரு நாதம் வரக்கூடிய இடங்கள் சாமவேதத்துல பிருகஸ்பதிக்காக
உத்தேசித்து பாடுறது அப்படின்னு. அபத்வாந்தம் வருணஸ்ய, அபத்வனி இருந்ததுன்னா, அபஸ்வரம்ன்றோம் இல்லையோ, அந்த அபத்வனி இருந்ததுன்னா அது வருணனுக்கு. எங்கெல்லாம் அபத்வனி ஏற்படுறதோ அது வருணனுக்குன்னு அதையும் உபாசிக்கணும். ஏன்னா அன்அவாய்டபிள். என்ன மந்திரலோபம், தந்திரலோபே கிரியாலோபே பக்திலோபே, இது மாதிரி லோபங்கள் இருந்தாலும் அதுவும் பகவானுக்கு தான் அப்படின்னு. சரியா பண்றது மட்டும் பகவானுக்குன்னா அப்ப லோபம்லாம் நம்மள வந்து சேர்ந்துடுறதோ இல்லையோ. அப்படி இல்லாம அதையும் பகவானுக்கே அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது தான் சரி. அதனால இங்க அபத்வாந்தம் ஏற்பட்டதுன்னா, அபத்வனி ஏற்பட்டதுனாலும் அது வருணனுக்கு அப்படின்னு தான் சர்வானேவ உபசேவேத. இப்படி ஒரு விதமான சப்தங்கள் இருக்கே, அந்த துவனிகளை நம்ம சமர்ப்பிக்கிறது. உபசேவேத அதை நம்ம அனுஷ்டிக்கிறது, இல்ல அவர்களுக்கு சமர்ப்பிப்பது. வருணம் து ஏவ வர்ஜயே. வாருணம், இதுல அந்த அபத்வாந்தமா இருக்கக்கூடிய வாருணம் இருக்கே, அத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. பாஷ்யம். சாமோபாசன பிரசங்கேன கான விசேஷாதி சம்பத் உத்காது உபதிஷ்யதே பல விசேஷ சம்பந்தாத். சாமத்தினுடைய உபாசன அங்கமாக, பிரசங்கம்னா இந்த கான்டெக்ஸ்ட், சாமத்தினுடைய உபாசன பிரசங்கத்துல சாமத்தை பத்தி சொல்லும் பொழுது கானம் முக்கியம் இல்லையா, மத்ததெல்லாம் அதுதானே விசேஷம். சாம விசேஷம். ரிக்க பத்தி சொல்றது, அர்த்தத்தை சொல்றது, கிளாசிபிகேஷனை சொல்றது, தேவதையை சொல்றது, இதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப முக்கியம் சாமத்துக்கு கானம். அதனால கான விசேஷாதி சம்பத் உத்காத்து, கானத்தினுடைய விசேஷம் இங்க உத்காத்து உபதிஷ்யதே பல விசேஷ சம்பந்தா. பல விசேஷம் உண்டு. எப்பவுமே வேதத்துல வந்து சப்த விசேஷம் அர்த்த விசேஷம்னு ரெண்டு உண்டு. அர்த்தம்க்கு விசேஷம், அர்த்தம் இம்பார்ட்டன்ட், பட் அந்த பர்டிகுலர் வேர்டும் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வார்த்தைகள், அப்புறம் அதனுடைய துவனி கானம் இருக்கே, சாமத்துல கானமா இருக்கட்டும், ரிக்வேத எஜுர்வேதாதிகள்ல ஸ்வரங்களா இருக்கட்டும், இந்த சப்தத்தை துவனிய கேட்கறதுலயே ஒரு விசேஷம் இருக்கு. ஸ்வரத்துக்கு அர்த்தம் இருக்கு, பட் ஸ்வரத்துக்கு அர்த்தம் இருக்கிறத வெறும் வார்த்தையோட நிறுத்தி இருக்கலாமே, அது ஏன் கானமா பாடணும், ஏன் ஸ்வரத்துல வச்சிருக்கா? அந்த ஸ்வரத்திலையும் ஒரு டிவினிட்டி. அதனாலதான் பல விசேஷம் அதுக்கு இருக்கு. சாதாரணமா பேசுறதுக்கும், சத்தமா பேசுறதுக்கும், சாஃப்டா பேசுறதுக்கும், சங்கீதமா பேசுறதுக்கும் கேட்கறவாள்கிட்ட வித்தியாசம் இருக்கும். நம்மளே ஒருத்தர் சாஃப்டா இனிமையா பேசுறான்னா அது மனசு தொடுறது. பேச்சை வச்சுதானே அரசியல்வாதி, உபன்யாசகர், டெக்டாக்கு, லீடர்ஸ் எல்லாம் என்ன பேசுறது தான். எல்லாருக்கும் விஷன் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா எல்லாராலையும் அதை ஆர்டிகுலேட் பண்ண முடியாது. எல்லாருக்கும் விஷயம் தெரியும், ஆனா எல்லாராலையும் டீச் பண்ண முடியாது. அது ஒரு விசேஷம், அது ஒரு ஈஸ்வரானுகிரகம் தான். பட் அந்த விசேஷம் எல்லாத்துலயுமே இருக்கு. சாமான்யமாவே வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதுல உத்கிருஷ்டமான விஷயம் சாமத்துல கானம். அந்த ஒவ்வொரு விதமான கானத்திற்கு ஒரு பல சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த கண்டம் அதை பத்தி பேசுறதுன்னு பாஷ்யக்காரர் இன்ட்ரடியூஸ் பண்றார். வினருதி விசிஷ்டா நர்தஹா. நர்தம்னா சப்தம், ஒரு பிச். ஸ்வர விசேஷா, ஒரு டைப் ஆஃப் ஸ்வரம்.
ஸ்வரம்னா நமக்கு தெரியும், சரி கம பத நீசா. ஒவ்வொன்றும் ஒரு பிச்சு, ஒரு ஆக்டேவ் எடுத்துட்டோம்னா அந்த ஆக்டேவ்ல ஒரு ஒரு லெவல் ஆஃப் கிரடேஷன், அதுதான் ஸ்வரம்னு சொல்றது. ஆதார சுதி அப்படிங்கிறது ஷட்ஜம். ஷட்ஜம்னா ஷட் ஸ்வராஹா ஜாயதே யஸ்மாத், எதிலிருந்து 6 ஸ்வரங்கள் தோன்றுகிறதோ அதுக்கு ஷட்ஜம்னு பெயர். இதுதான் ஆதாரம், அதுல இருந்து 6 தோன்றது. அந்த 6 ஸ்வரங்கள் அதனால்தான் தியாகபிரம்மம் நாத தனும் அனிஷம் அப்படிங்கிற கீர்த்தனையில சத்யோஜாதாதி பஞ்சவக்ரஜ சரிகம பதனி வரசப்தஸ்வர, சப்தஸ்வரமாகிய சரிகம பதனியிலிருந்து சத்யோஜாதம் முதலான 5 பக்திரங்கள் ஏற்பட்டது பரமேஸ்வரனுக்கு. நல்ல 5 விதமாக இருக்குன்னு. 7லேருந்து எப்படி 5ன்னா, அந்த ஷட்ஜமும் பஞ்சமமும் பிரகிருதிஸ்வரங்கள், ரிஷபகாந்தார மத்தியம தெய்வத நிஷாதங்கள், இந்த 5 தான் விகிருதி ஸ்வரங்கள்னு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வரங்கள். சோ ஆதாரம் பிரம்மம், ஆனா ஈஸ்வரன்றது விகிருத்தியாக இருக்கிறதுனால 7ல ஆதாரத்தை விட்டுட்டு மீதி 5 எடுத்துட்டு அதுல இருந்து வந்ததுன்னு தியாக பிரம்மன் சொல்றாரு. அங்க ஸ்வரம் அப்படிங்கிறதே அந்த நோடல் பொசிஷன்ஸ். அதனுடைய ஒரு விசேஷம் நர்த்தகா, உச்சஸ்தாயி அதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி பாடுறதுக்கு நர்த்தம்னு பெயர். எது மாதிரின்னா ரிஷபகூஜித சமஹா அஸ்ய அஸ்தி வினர்தி கானம் இதி வாக்கியசேஷா. ரிஷபகூஜிதம், ரிஷபத்தினால ஏற்படுத்தக்கூடிய சப்தம் பூஜிதம். பூஜிதம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம்னு சொல்றோம் இல்லையா. பூஜிதம் குயில் கூவுறதுன்னு சொன்னா பூஜிதம் கோகிலம். அத மாதிரி ரிஷபம் பூஜித்தம் சப்தப்படுத்துறது எப்படி இருக்கும், அந்த உயர் ஒரு ஹை பிச்சில் இருக்கக்கூடிய சப்தம் வினர்தின்னு பெயர். ஸ்வர விசேஷா தத் சமஹா அஸ்ய அஸ்தி இது வினர்தி, வினர்தத்துக்கு சமமானது என்பதனால் இதற்கு வினர்தி என்று பெயர். கானம் இது வாக்கியசேஷா, வினர்தி கானம் அப்படி ஹை பிச்சில் பாடக்கூடியது. தச்ச சாம்னஹா சம்பந்தி பசுபியா ஹிதம் பசவ்யம், அது பசுக்களுக்கு ஹிதம் பண்ணக்கூடியதாகிய சாமம். அக்னேஹே அக்னி தேவத்யம் ச உத்கீதா உத்கானம், அக்னி தேவதைக்காக பாடப்படக்கூடிய உத்கீதம் உத்கானம் சாமகானம். உயர் ஹை பிச்சில் பாடும் பொழுது அக்னியை தியானிக்கிறது. ததகமேவம் விசிஷ்டம் ருணே பிரார்த்தையே இது கஷ்டித் யஜமானஹ உத்காதா வா மன்யந்தே. தத் அகம் ஏவம் விசிஷ்டம், இத மாதிரியாக இந்த நிலையோடு இருக்கக்கூடிய சாமத்தை, இப்படி உயர் ஹை பிச்சில் செய்யக்கூடிய கானத்தை பிரார்த்தையே விருணே எதுவாக நாம் பிரார்த்திக்கிறேன், அக்னே அக்னி தேவதையினுடையதாக, விருணே பிரார்த்தையே நான் பிரார்த்திக்கிறேன். இதி கஷ்டித் யஜமானஹா உத்காதாவா மன்யந்தே, அப்படி எஜமானனோ உத்காதாவோ அதை பாடும் பொழுது இந்த தேவதையை நினைத்து கொண்டு அவர்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன், அவர்களிடம் பிரார்த்திக்கிறேன்ற எண்ணத்தோட இத கானம் பண்றது. இங்க உபாசின்னு சொல்லல, பிரார்த்தையேன்ட்ட. அனிருக்தஹா அமுக சாமஹா இதி
அவிசேஷிதः பிரஜாபதேः பிரஜாபதிதேவத்யः ச கானவிசேஷः அனிருக்த்யாத் பிரஜாபதேः. அனிருக்தஹனா என்ன? அமுகசாமஹா இதி, இது இந்த சாமம். அமுகசமஹா, இது இந்த பர்டிகுலர் சப்தத்திற்கு சமம். அமுகசாமஹா இல்ல, அமுகசமஹா. ஏற்கனவே ரிஷப சமம்னு சொன்னோமோ இல்லையோ, ரிஷப கூஜித சமஹா அப்படின்னு அங்க சொல்லியாச்சு. பின்னாடி வரப்போறது கிரௌஞ்ச பக்ஷி சமஹான்னு வருது இல்லையா? ஆனா இங்க எதுக்கு சமம்னு சரியா சொல்ல முடியலையே. இது ஒரு புதுசா இருக்கே, ஒரு புது தினுசா இருக்கே இந்த சப்தம் அப்படின்னா அது பிரஜாபதிக்குன்ட்டார். அனிருக்தா அமுக சமஹா இது அவிசேஷிதா சாமஹான்னு அர்த்தம். அவிசேஷித அந்த சப்தம் இருக்கே அது எதுக்கு? பிரஜாபதேஹே பிரஜாபதி தேவத்யா சஹா கான விசேஷா. அது பிரஜாபதி தேவத்யன், பிரஜாபதி தேவர், பிரஜாபதே ஹிரண்யகர்ப்பன், அவருக்கானது இந்த கான விசேஷம். அனிருக்தியாத் பிரஜாபதேஹே, அதனால அனிருக்தியாத் பிரஜாபதேஹே அப்படின்னு எங்கிருந்தோ எடுக்கிறாரு அந்த கோட்டு. அப்புறம் நிருக்தா ஸ்பஷ்டா அப்படி இல்லாம கிளாரிட்டியோட இருக்கக்கூடியது. சோமஸ்ய சோமதேவத்யா சமுத்கீதா, அந்த சாமகானமானது சோமதேவனுடையது. மிருதுஸ்லக்ஷ்ணம் சகானம் வாயோஹோ வாயுதேவத்யம் தத், மிருதுவாகவும் ஸ்மூத்தாகவும் சுலபமாகவும் இருக்கக்கூடியது அந்த கானம் வாயுவினுடையதாகவும். ஸ்லக்ஷ்ணம் பலவச்ச பிரயத்னாதித்யோபேதம் ச இந்திரஸ்ய ஐந்திரம் தத் கானம். அதே சமயத்துல ஸ்மூத்தா, ஆனா அதே சமயத்துல பலவத்தாக இருக்கிறது. மிருதுனா சவுண்டு கம்மியா கீழே போய் பாடுறது. தாரஸ்தாய் மந்திரஸ்தாயின்னு சொல்றோமோ இல்லையா, பாட்டுல ஸ்தாயின்னு ஒண்ணு உண்டு. மந்திரஸ்தாயி, தாரஸ்தாயி, உச்சஸ்தாயி எல்லாம் சொல்றது. அது மாதிரி கீழே பாடும் பொழுது மிருதுவா பாடுறான். அப்படி இருந்தா அது வாயு தேவத்யா. பலவத்தா இருந்ததுன்னா இந்திரஸ்ய, ஏன்னா இந்திரன் தானே இடிக்கும். வாயு சவுண்டு ஊசிங் சவுண்டா. பலவச்ச பிரயத்னாதிக்யோபேதம், அதிக பிரயத்தனத்தோடு இருக்கக்கூடியது. உபேதம்னா அதோடு கூட இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சவுண்டு சப்தமானது. இந்திரஸ்ய ஐந்திரம் தத் கானம், அது இந்திரனுடைய கானமாக. அத பிரார்த்தையே ததகம் ஏவம் விசிஷ்டம் விருணே பிரார்த்தையே, அதை எல்லா இடத்துலயும் சேர்த்துக்கணும். பாஷ்யக்காரர் 3வது லைன்ல சொல்றாரோ ஏவம் விசிஷ்டம் விருணே, இந்த மாதிரி விசேஷத்தோடு அதை வரிக்கிறதுன்னு சொல்றமே, பிரார்த்தையே. அடுத்தது கிரௌஞ்சம், கிரௌஞ்ச பக்ஷி நிநாத சமம் ப்ரஹஸ்பதேஹே பார்ஹஸ்பத்யம் தத். கிரௌஞ்சம்னா கிரௌஞ்ச பக்ஷி, கிரௌஞ்ச பக்ஷியினுடைய நாதத்திற்கு சமம். நிநாதம், அது நாதம் பண்ணிதுன்னா எப்படி இருக்குமோ அந்த நாதத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய சாமத்தை ப்ரஹஸ்பதி விசிஷ்டமாக பிரார்த்தையே. அப்புறம் பார்ஹஸ்பத்யம் தத் அபத்வாந்தம் பின்னகாம், அபத்வாந்தம் பின்னகாம்ஸ்ய ஸ்வரசமம் வருணஸ்ய ஏதத் கானம். அபத்வாந்தம் துவனி உடஞ்சி போயிருந்ததுன்னா, பின்ன காம்சி சரியாக இல்லாம உடஞ்சி இருந்ததுன்னா அது அபத்வாந்தம்னு பெயர். பின்னகாம்ச ஸ்வர சமம் அப்படி இருந்ததுன்னா அது வருணஸ்ய ஏதத் கானம், அது வருண கானமாக பார். பிரார்த்தி தான் சர்வான் உபசேவேத பிரயுஞ்சீத வாருணம் து ஏகம் வர்ஜயேத். அது மாதிரி அந்த தேவதைகளை
உபாசி. ஆனா வருணோபாசனை இந்த அபத்வனி இருக்கே அத வர்ஜம் பண்ணு, நீயாக அபத்வனி பண்ணாதேன்னு அர்த்தம். அதுவா ஏற்பட்டுடுதுன்னா அங்க வருணனை உபாசி, வருணனுக்கு கொடுத்துடு. அடுத்தது அமிர்தத்வம் தேவேபியா ஆகாயானி இதி ஆகாயேத் ஸ்வதாம் பித்ருப்யா ஆகாயானி இதி ஆகாயேத். அங்க நம்ம சேர்த்துக்கணும். ஆஷாம் மனுஷ்யேபியா ஆகாயானி இத்யாகாயேத் திருணோதகம் பசுபியா ஸ்வர்கம் லோகம் யஜமானாய அன்னம் ஆத்மனः லோகம் யஜமான ஸ்வர்கம் லோகம் யஜமானாய அன்னமாத்மனः ஆகாயானி இத்யேதானி மனசா த்யாயன் அப்ரமத்தः ஸ்துவீத. ஸ்துவீத வேண்டிக்கோ. எப்படி? அப்ரமத்தः, சின்சியரா. மனசா தியாயன், மனசுனால தியானிச்சு. என்ன தியானிக்கணும்? அமிர்தத்துவம் தேவேபியா, தேவர்களுக்கு அமிர்தத்துவம் சித்திக்கட்டும். ஆகாயானி சாதயானி, என்னுடைய இந்த கானத்தினால தேவர்களுக்கு அமிர்தத்துவம் சித்திக்கட்டும். ஸ்வதாம் பித்ருபியா, பிதர்களுக்கு ஸ்வதா சித்திக்கட்டும். ஃபுல்ஃபில்மெண்ட். ஆஷாம் மனுஷ்யேபியா, மனுஷர்களுக்கு அவர்களுடைய இஷ்டங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகட்டும். திருணோதகம் பசுபியா, பசுக்களுக்கு அதனுடைய சாப்பாடு திருணம் உதகம் என்ன தேவையோ அது கிடைக்கட்டும். ஸ்வர்க்கம் லோகம் எஜமானாய, இந்த கானத்தை பண்ணி வைக்கிறானே எஜமானன், அவனுக்கு சொர்க்காதி லோகங்கள் கிடைக்கட்டும். அன்னம் ஆத்மனஹா, எனக்கு தேவையான அன்னம் கிடைக்கட்டும். ஆகாயானி, அதற்காக நான் இந்த கானம் செய்கிறேன். இதி ஏதானி மனசாத்தியாயன்னு அப்பிரமத்தா ஸ்துவீத, இவ்வாறு நீ மனசுல பிரார்த்திச்சுக்கோன்னு சாமம் வேதமே சொல்றது. யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கட்டும்னு. சாமகானம் பண்ணும் பொழுது ஹிதம், எல்லாருடைய ஹிதத்தையும் மனசுல வச்சுட்டு சாமம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய தர்மத்தினுடைய சிறப்பும். பணம் கொடுக்குறவன் எஜமானந்தான்றதுனால அவனுக்கு மட்டும் நல்லதை பிரார்த்திக்கிறது இல்லை, எஜமானனுக்காகவும் பிரார்த்திச்சுட்டாலும் மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறது. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்துதான் எக்ஸிஸ்டன்ஸ். உனக்கு நல்லது இருக்கணும்னா உனக்கு நல்லது இருந்தா மட்டும் போராது, சுத்தி இருக்கிறவாளுக்கும் நல்லது இருக்கணும், பசுக்களுக்கும் நல்லது ஏற்படணும், தேவதைகளுக்கும் நல்லது. அப்பதான் எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும். நம்ம அவன் நன்னா இல்லாம நம்ம நன்னா இருக்கணும்னு நினைச்சாலே அது பிரச்சனை தான். ஒரு சிட்டி நன்னா இருக்கணும்னா அந்த ஸ்டேட்டே நன்னா இருக்கணும், ஸ்டேட் நன்னா இருக்கணும், சுத்தி கண்ட்ரி நன்னா இருக்கணும், கண்ட்ரி நன்னா இருக்கணும், நெய்பர்ஹுடும் நன்னா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அது சுபிக்ஷம் இருக்கு. அதனால இங்க அமிர்தத்வம் தேவேபியா ஸ்வதாம் பிதிருபியா ஆஷாம் மனுஷ்யேபியா திருணோதகம் பசுபியா ஸ்வர்க்கம் லோகம் எஜமானாய அன்னம் ஆத்மனஹா. கடைசியில தான் அமிர்தத்துவம் தேவேபியா ஆகாயானி சாதயானி, இந்த கானத்தினால நான் அடைவிக்கணும் என்னன்னா தேவர்களுக்கு அமிர்தத்துவத்தை. ஸ்வதாம் பிதிருபியா ஆகாயானி, பிதர்களுக்கு ஸ்வதா கிடைப்பதாக திருப்தி கிடைப்பதற்காக நான் பாடுகிறேன். ஆஷாம் மனுஷ்யேபியா, மனுஷர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகட்டும். ஆஷாம் பிரார்த்தனாம் பிரார்த்திதம், இதெல்லாம் அவ பிரார்த்தனை பண்றாளோ அது லபிக்கட்டும். திருணோதகம் பசுபியா, பசுக்களுக்கு அவர்களுடைய அதுக்கு தேவையான உணவு கிடைக்கட்டும். ஸ்வர்க்கம் லோகம் எஜமானாய, எஜமானனுக்கு ஸ்வர்க்கம் லோகம் சொர்க்கலோகங்கள் கிடைக்கட்டும். அன்னம் ஆத்மனா ஆத்மனே மக்கியம் ஆகாயானி, எனக்கு அன்னம். இத்யேதானி மனசா சிந்தையன்னு தியாயன்னு, இவ்வாறு மனதினால் தியானித்து கொண்டு அப்பிரமத்தா, பிரமாதம் இல்லாமல், இன்சின்சியாரிட்டி இல்லாமல்,
கான்சென்ட்ரேட்டடா ஃபோக்கஸ்டாக ஸ்ரத்தையோடு கூட ஸ்வர உஷ்ம வியஞ்சனாதிபியா ஸ்துவீத. ஸ்தோத்திரம் பண்ணு. எதனால ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஸ்வர உஷ்ம வியஞ்சனம். இது என்ன திடீர்னு இதை கொண்டு வராருன்னா அடுத்த 2-3 இருக்குல்ல இதுதான் சொல்லப்படுறது. ஸ்வரம்னா வௌவல், வியஞ்சனம்னா கான்சனன்ட்ஸ், ஊஷ்மம்னா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது. இது இந்த ஷா சா சா ரா இதெல்லாம். ஸ்வர ஊஷ்ம வியஞ்சனாதிபியா இந்த அக்ஷரங்கள்னால ஸ்துவீத. ஏற்கனவே கானத்தை சொல்லிட்டு இனிமே அக்ஷரங்களை சொல்ல போறது. பதங்கள், ஓவரால் கிளாசிபிகேஷன் இதெல்லாம் ஏற்கனவே இருந்த உபாசனையில சொல்லியாச்சு. இங்க கானத்தையும் அக்ஷரத்தையும் பிரதானமா சொல்றது. அதை நம்ம நாளைக்கு மண்டே பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.